ஆமாம், இந்த ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு மனுஷனுடைய மனசை கவர்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மனுஷன் எங்கே இருந்தாலும் ஓகே, இந்த துக்கம் துயரம் இதில் தான் கவர் பண்ணுவீங்க மனுஷன். கொலை பண்ணுறது, நான் ஹாஸ்பிட்டல் சீனு, தாலி எடுக்கிறது, விதைவையாகிறது, இதுதான். இது மாதிரி தான் இதுதான் என் ஜாலியாக இருக்குது. மற்ற டிவிலாம் மற்ற நம்ம டிவி பார்க்கும்போது இந்த சீரியல்ஸ் பற்றி ஆட் வரும். எதுக்கு ஒரு டிவிக்காக நம்ம சண்டை போட்டுக்கணுமா? அதுதான் நாங்கள் சரி வரவங்க சுற்றிக்கிறவங்க என்ன சரி, அதை ஏதோ ஒரு முக்கியமாக சீரியல் பார்க்குறாலே பார்த்துக்கிட்டோம், அவ்வளோ ஒன்றும் நம்ம தொந்தரவு பண்ண வேணான்னு இருக்கிறவங்களாம் கிடையாது. ஒன்று நேசிட்டு வாங்க. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேன் அவரோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி அநேகமாக சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சிக்கு போய் நீங்களே பார்த்துக்கோங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது இந்த டிவி பற்றி இந்த குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள், இந்த குழந்தைங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பேசிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். எப்படி டிவி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலோ, அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த டிவியில் தான். எனிதிங் ஃபார் தட் மேட்டர், லைக் சீரியல் பார்க்குறது, சாப்பிடும்போது டிவி இல்லைன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுவும் கரெக்டாக அந்த சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சாப்பாடு போடு, இது ஜோக்கில் மீம் கூட வந்திருக்கு, சாப்பாடு போடுன்னு சொல்லும்போது அந்த முக்கியமான அந்த சீரியல் பார்க்கும்போது போட மாட்டாங்க, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல, அப்போ தான் சார் சாப்பாடு போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மீம் வந்திருக்கு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் என்ன இருக்குது பார்க்குறது? நடக்கிறதே சொல்கிறீங்க, அவ்வளோதானே. நான் மீம்னு சொல்லிட்டேன். நான் இது இதெல்லாம் ஒரு ஜோக்கு, ஒரு ட்ரோல்ஸ்ன்னு சொல்லி. ஜோக்கெல்லாம் இல்லை. அதாவது இப்போது நிறைய சேனல்ஸ் இருக்குமா, அது நிறைய சேனல்ஸில் சில முக்கியமான சேனல்லாம் அவங்களுடைய இதுவே இந்த சீரியல்ஸ் தான். முதல்ல இந்த சீரியல்ஸ் எல்லாம் அப்ராடில் இருந்தது, நம்ம ஊரில் கிடையாது. முதல்ல எனக்கு தெரிஞ்சு வந்த சீரியல் 80s, ஏர்லி 80s வந்தது. ஜனூன் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஜுனூன். ஜனூன்னா பிடிவாதம். அதான் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியில் வந்தது. ஒரு 1000 எபிசோடுக்கு மேலே ஓடிச்சது. எது? அதுக்கப்புறம் தான் இந்த சீரியல் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு டெலிவிஷனில். இன்றைக்கி ஒரு சில சேனல்ஸில் ஒரு சீரியல் தான். காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குது. ஓகேயா? சரி. அது இப்போது ஒரு சினிமா மாதிரி தானே, அது சின்ன திரைன்னு தானே சொல்கிறீங்க. ஒரு சினிமா மாதிரி. சினிமான்றது ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், மேக்ஸிமம் 3 hours. அதுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்டோரியை காம்பேக்டாக எடுத்துன்னு முடிச்சிடணும். அது ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். ஓகேங்களா? அதில் நீங்கள் என்ன 24 மணி நேரம்லாம் டிவி காட்ட முடியாது, சினிமா காட்ட முடியாது இல்லை. 2.5 hours அவ்வளோதான். அதில் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரி பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக ஒரு 4-5 சண்டை இருக்கும், ஒரு 3-4 பாட்டு இருக்கும், சில லவ் சீன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த கதையை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போய் முடிச்சிடுறீங்க. ஓகே, புரிஞ்சுதா? அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு கேரக்டரை மெயினாக எடுத்துக்கிறீங்க. இப்போ சிவகாமி அப்படின்னு ஒரு சீரியல் பேர், அந்த கேரக்டரை மெயினாக வச்சு அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயினே இருக்கும் கண்டினியூஸாக. 500வது எபிசோடு, 750 எபிசோடு, 1000வது எபிசோடுன்னு போகும். எப்படி சார் அந்த மாதிரி அவ்வளோ எபிசோட்ஸ் போகும்? மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால தானே. மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் இதில் ஆதரவு கொடுக்குற பார்க்குறது சொல்கிறீங்களா? நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்கறதுனால தானே சீரியல் ஓடுது. ஆமாம். இந்த ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு மனுஷனுடைய மனசை கவர்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மனுஷன் எங்கே இருந்தாலும் ஓகே, இந்த துக்கம் துயரம் இதில் தான் கவர் பண்ணுவீங்க மனுஷனை. எமோஷ்னலி ப்ளஸ் ரைவல்ரி.
2 குடும்பத்துக்கு நடுவில் தகராறு. புரியுதா? அது எல்லா வீட்லயும் இருக்கிற விஷயம் தானே. அதுதான்மா நீயா நானா. நீயா நானான்றது இல்ல. இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அமைப்பு அது. சரி, அக்ரீடு. ஏன்னா நீ சீரியல் என்ன எடுப்ப, நேராக காலங்காத்தால எழுந்து ரெடியாக ஆஃபீஸ் போகிறது, இவன் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது, அவங்க வீட்டில் சமைக்கிறது, சாப்பிட்றத எடுக்க முடியும். அது நார்மல் வாக் ஆஃப் லைஃப்பில் வராது இல்லை. சரி, சீரியல்ஸ் மட்டும். சீரியல்ஸில் என்ன எடுப்ப நீ? சார் அப்படி பார்த்தா லேடிஸ் வந்து சீரியல்ஸ் மட்டுமே அதில் பார்க்கறது இல்லைல்ல சார். இப்போ பார்த்து சீரியல் டிவியை பார்த்து எவ்வளோ பேர் புதுசாக டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறாங்களே சார் லேடிஸ். இல்லைம்மா, அது வந்து குக்கிங் ஷோ. நீ கேட்ட கேள்விக்கும் அதுக்கும் வேறு. அது குக்கிங் ஷோ அது. இது வந்து சீரியல்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். சீரியல்ஸ் பற்றி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் போய் ஒரு தேட்டரில் போய் பார்த்துட்டு வர முடியும். 1980s வரைக்கும். ஓகேயா? நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு திரையில் பார்க்கணுன்னா சினிமா தேட்டருக்கு மட்டும்தான் போக முடியும். டெலிவிஷனே கிடையாது. அப்புறம் டெலிவிஷன் வந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு விசிஆர் வந்தது, கேசட் போட்டு எல்லா சினிமாவும் பார்க்க ஆரம்பித்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் சீரியல் கல்ச்சர் வந்த அப்புறமா இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்கல்ல, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வெளியில் போகாமல் ஒரு சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் வந்து சீரியல்ஸ். அவங்க ஒரு சீரியல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோடனே, இப்போ சிவகாமின்னு ஒரு சீரியல்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. தினந்தோறும் மாலை 3 மணிக்கு பாருங்கள், இல்லை 12:30 மணிக்கு பாருங்கள்னா அது டெய்லி பார்த்து வந்தோடனே அந்த கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்போது நான் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிடுவேன், கொஞ்சம் அடிக்ட் ஆகிடுவேன். எனக்கு அந்த சீரியல் பார்த்துடணும். என்னுடைய எல்லா வேலையும் அந்த சீரியலுக்காக தள்ளி போடுவேன். ஆமாம்மா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, இப்போ 10:30 மணிக்கு ஒரு சீரியல் ஒன்று வருது, 10 மணிக்கு நைட்டு. அது ஓப்பனாக சொல்கிறேன், எதிர்நீச்சல். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சார் நீங்கள் பேர்லாம் எடுக்கிறீங்களே சார்? ஆமாம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதில் என்ன இருக்குது, பேர் சொன்னால் நான் தப்பு ஒன்றும் இல்லையே. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த கதை அமைப்பு வச்சு எடுத்துன்னு போகிறாங்க. இந்த கதை அமைப்பில் என்ன வரும், ஏதாவது ஒரு வில்லன் ரோல் வரும். நமக்கு அதானே பிடிக்கும், பழி வாங்கிறது. ஓகேங்களா? அவளை கல்யாணம் பண்ணி விடாமல் பண்ணிக்கினே வர்றது. இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி அது போகுது. அது போகும்போது என்ன ஆகுது, யூ கெட் அட்ராக்டட். லேடிஸ்க்கு உங்களுக்கு பெரும்பாலும் இந்த சீரியல்ஸ் பார்க்குறவங்க யாருமா, விமன் ஃபோக் தான் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க தானே வீட்டில் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தானே வீட்டில் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஜாஸ்தி. வயசானவங்க நிறைய லேடிஸ் வீட்டில் இருக்காங்க இல்லையா. அந்த ஆடியன்ஸே வந்து உனக்கு ஹியூஜ் இல்லையா பார்க்கும்போது. அவங்க தான் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் மோஸ்ட்டாக நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நீ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ சேனல் இருக்குது, எல்லா சேனல்ஸ்லையும் சீரியல்ஸ் ஓடுது. அந்த சீரியல்ஸ் வந்து ஒரு பெண்மணியின் கேரக்டரை பின்னணியாக கொண்டு தான் அது வந்து அந்த கதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும், ஓடிட்டுருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து லேடிஸ் தான் அதை அதிகமாக பார்க்குறாங்க. லேடிஸ் சென்டிமெண்ட்ஸ் தான் அதில் நிறைய வரும். லேடிஸ் ஆடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், யாராவது ஒருத்தி அழணுமா, அதுதான் பிரமாதமாக போகும். அது இல்லைன்னா யாராவது ஒருத்தி கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போகணும். நான் பார்க்குறேண்ணே. ஏன் பார்க்குறீங்க இவ்வளோ குறை சொல்லிட்டு? பார்க்குறேன், சாப்பிட போகும்போது ஓடும்ல, அப்போ ஓகே காதில் விழும். பார்க்க கூட மாட்டேன், காதில் விழும். எப்படியாவது பாஸ்கரை வச்சு நான் வந்து சிதம்பரத்தை கொலை பண்ணியே அப்படின்னு ஒரு யார் பாஸ்கர், யார் சிதம்பரம் சார்? காதில் விழுந்தது எனக்கு. நீங்களும் கூட்டு கலவானியா அதில்? அந்த மாதிரி ஒரு பொம்பளை சேலஞ்ச் பண்ணுது. ஓகே, கொலை பண்ணுறது, நான் ஹாஸ்பிட்டல் சீனு, தாலி எடுக்கிறது, விதவை ஆகிறது, இதுதான். இது மாதிரி தான் இதுதான் என் ஜாலியாகுது. அதெல்லாம் பார்க்குது அதுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நீ சாப்பாடு கேட்டினா அதுக்கு பாரு, போய் போட்டு சாப்பிட்டு போ, சும்மா டிஸ்டர்ப் பண்ணுற வந்து. புரியுதா? ஆமாம், நாங்கள் கடைன்னு 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம். சமையல்லாம் முடிச்சு ஓரம் கட்டிட்டு 10 மணிக்கு உட்காந்தா நைட்டு 11 மணி வரைக்கும் சீரியல் பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. 10 to 11லாம் இப்போ யாரும் பார்க்கறது இல்லை சார். எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, பார்த்துன்னு இருப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீரியலாவது ஃபாலோ பண்ணுறாங்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு. எல்லா சீரியலையும் ஒரு பெண்மணி பேரில் தான் இருக்கும். பார்த்துருக்கியா? ஆமாம், அதுக்கு ஒரு பாட்டு,
அந்த ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு டைட்டில் சாங் ஒன்று வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்ச நாளில் சீரியல் டிரெக்டர் ஆகிடுவீங்க போல இருக்கே. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. பாஸ்கர் எப்படி கொலை பண்ணுறது, சிதம்பரத்தை எப்படி பழி வாங்குறதுலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த மாதிரிலாம் டைலாக் வருது. இந்த மற்ற டிவிலாம் மற்ற நம்ம டிவி பார்க்கும்போது இந்த சீரியல்ஸ் பற்றி ஆட் வரும், அதில் வரும் இதெல்லாம். ஓ, நீங்கள் ப்ரோமோ கூட பார்ப்பீங்க உட்காந்து, அட்வர்டைஸ்மெண்ட் கூட அந்த டிவி பற்றி. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தானே காட்டுறீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறைய வரும் உனக்கு. அதில் ஒரு ரீல் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அங்கே அந்த ரீல் கட் பண்ணி போட்டு அந்த பாட்டை போட்டு அதுக்கு ஒரு இது தினந்தோறும் இந்த நேரத்தில் பாருங்கள் அப்படின்னு அந்த டைமிங் சொல்லுவாங்க. இப்போது இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல ஒரு சினிமா, அந்த மாதிரி. உங்களால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது இல்ல? உனக்கு என்ன பிரச்சனை வரப்போ? இல்ல, இதெல்லாம் டைரக்டா தாக்குற மாதிரி இருக்கே. கேள்வி கேட்கறது இதுதான், இதை முதல்ல தூக்கி போடுங்கன்னு சொல்ல போறேன். டைரக்டா தாக்குறதுக்கு இங்க என்னமா இருக்கு? எனக்கு வந்து சீரியல் பார்க்கறதுல நான் முழுகிட்டேன்னா, எனக்கு அந்த சீரியல் பிடிச்சி போச்சுன்னா அங்கே யாருக்கும் சோறு கிடையாது. போ, அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, மெதுவாக வந்து சமைச்சு போடுறேன். மெதுவாக வந்து சமைச்சு போடுறேன் சார். சார் நான் பொறுப்பை தட்டி கழிக்க ஒரு நாள் தான் கொஞ்சம் சாப்பிடாம கொஞ்சம் இரேன். என்ன நான் உனக்கு சாப்பாடு போடாமையா போயிடுறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? ஒரு சுவாரஸ்யமான கட்டங்கள் வரும் இல்லை சார்? ஒரு இரியா வெயிட் பண்ணி அவர் 1/2 hour கல்லை தூக்கி போட்டால் ஒரு 2 நிமிஷத்தில் காய போது தோசை வார்த்தை கொடுக்குறாங்க. உட்காரு கொஞ்ச நேரம், அம்மா வந்து உயிர் எடுக்காத. அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு இந்த சீரியல் தான் முக்கியமான, அதுதான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீ உட்காரு. சார் ஆமாம், என்ன நீங்கள் ஏதோ அதாவது இந்த ஃபார் த சேக் ஆஃப் டாக்கிங்னு சில விஷயங்கள். சேக் ஆஃப் டாக்கிங்லாம் இல்லைம்மா, திஸ் இஸ் வாட் ரன்ஸ் இன் த மைண்ட். எனக்கு அந்த அளவு கூட ஒரு சுதந்திரம் கொடுக்க மாட்டியா? என்னுடைய சீரியல் பார்க்குற நேரத்தில் வந்து என்னை ஏன் தொந்தரவு பண்ணுற? எனக்கு கொடுத்த கை தான் உனக்கும் கொடுத்துக்குது. அந்த தோசையை நீயே ஊற்றி சாப்பிட்டுக்க போ. ஓகே? என்ன அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்களே, நான் ஏதாவது கேட்டால் திருப்பி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறீங்களா? இல்லை, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நேரத்தில் தான் சாப்பாடு போடுவோம். நாம அப்படி தான் போடுவோம். என்ன உனக்கு வேண்டியது சோறு, அவள் தானே, போட்டாச்சு இல்லை, சாப்பிட்டு போ. எங்கள் சீரியல் எங்களுக்கு முக்கியம். ஸோ சீரியல் மட்டும்தான் லேடிஸ் பார்க்குறாங்க டிவியில்? அப்படி இல்லை, சீரியல்னு நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில். நான் அப்புறம் நெக்ஸ்ட் குக்கிங் கூட தான் பேசினேன், அதை பற்றியும் பேசுங்களேன். அந்த கேள்வி நீ கேட்கலையே, இதில் கொண்டாந்து நீ நுழைக்கிறிய இதில். நானும் சார் இந்த நுழைக்கிறது பிரிக்கிறது எல்லாம் என் வேலை கிடையாது. நீ கேட்ட கேள்வி நம்ம அந்த கேள்விக்கு உண்டான பதில் சொன்னேன் நான். குக்கிங் ஷோ நிறைய இருக்குது டிவியில், எல்லா டிவிலையும் இருக்குது. அதை பார்த்து இப்போ எவ்வளோ. ஆமாம், அது வந்து ரொம்ப, ஆமாம் ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய டிஷ்ஷு கற்றுக்குறாங்க உட்காந்த இடத்துல. ஓகேங்களா? நல்ல நல்ல உண்மையிலேயே அது வந்து ஒரு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு கல்வி தரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அது. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான டிஷ்ஷஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கர்நாடகான்னு எடுத்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும். அங்கே கேரளாவில் அந்த மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். பாவியல், அடை பிரதமனால் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் தொகையல், அதெல்லாம் கேரளா ஸ்டைலில். நமக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. அது வந்து எளிமையாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு ஆந்திரான்னு எடுத்திங்கன்னா அவங்க ஸ்டைல் சாப்பாடு, தமிழ்நாடு, வடநாட்டில் எடுத்திங்கன்னா அது ஸ்வீட்ஸ் பண்ணுறது, சாக்லேட்ஸ் பண்ணுறது, கேக் பண்ணுறது. இப்போல்லாம் பிரெட் மேக்கர்னு சின்னதாக வந்துடுச்சு. வீட்லேயே நீ பிரெட் பண்ணிக்கலாம் மாவு வச்சு. சாண்ட்விச் மேக்கர்லாம் கூட இருக்கு வந்துடுச்சு. சாண்ட்விச் மேக்கரில் பிரெட் பண்ணுறது, பிரெட்டு வச்சு சாண்ட்விச் பண்ணுறது யார் ஒன்றா பண்ணுவான்? அது கூட பண்ண தெரியாதவங்க இருக்காங்கல்ல. சாண்ட்விச் மேக்கர் என்னம்மா, அதெல்லாம் விட்டுடு. பிரெட்டே நீ போய் கடையில் வாங்கிட்டு வருவானா, வீட்டிலே பண்ணிக்கலாம். பிரெட் மேக்கர்னு சின்னதாக பாக்ஸ் வந்துடுச்சு, வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீயே பிரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ப்ளஸ் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் எக்கச்சக்கமான குக்கிங் சேனல்ஸ் இருக்குது. அப்புறம் இவங்களோட சைட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு பிரெட் மேக்கர்னால் அந்த பிரெட் மேக்கர் பிராண்டோட சைட் இருக்கும். அந்த சைட்டில் போனீங்கன்னா க்ளீன் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். நீ என்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப், 8 ஸ்டெப் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், அதை ஆன் பண்ணுற வரைக்கும் ஆன் பண்ணால் எவ்வளோ நேரம், எத்தனை நிமிஷம் நீ பேக்கிங் பண்ணணும், அதை எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பயனுள்ளது. நீ கேட்ட கேள்வி வந்து சீரியலில் எவ்வளோ இன்வால்வ் ஆகுறாங்க மக்கள், அதனால் என்ன தடைப்படுது, அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவ்வளோ பேர் பார்க்கறதுனால தானே இவ்வளோ சீரியல் ஓடுது. அது நீ பார்த்து தானே ஆகணும். ஸோ பீப்புள் ஆர் வாட்சிங் சீரியல். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பார்க்குறாங்க, அவங்க எல்லாமே பழகுறாங்க, எல்லாமே வந்து அவங்களுக்கு சில பேர் எல்லா சேனலும் எல்லா சீரியல்ஸும் பார்ப்பாங்க ஒரு சேனலில். சில பேர் ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு சீரியல் பார்ப்பாங்க.
சில பேர் செலக்டட் சேனல்ஸில் செலக்டட் சீரியல்ஸ் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து உன்னோட சிஸ்டர், நான் கர்நாடகாவில் இருக்கேன், நான் அப்படியே ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நம்ம 2 பேரும் அப்பப்போ ஃபோனில் பேசுவோம். இந்த சாந்தின்னு ஒரு சீரியல் வருது, இது பாரு, ரொம்ப நல்லா இருக்குது, சாயந்தரம் 7:30 மணிக்கு வருது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீயும் பாரு அப்படின்னு உனக்கு சொல்லுவேன். புரியுதுங்களா? நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் நம்ம 2 பேரும் ஃபோனில் பேசும்போது அதை பற்றி ஒரு டிஸ்கஷன். எப்படி? போதும் சார், போதும், வேணாம். இல்லை, நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேணான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது நமக்கு இல்லை, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். அதான் சார், வேணாம் சார். நீங்கள் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணல சீரியல் பற்றி, விட்டுருங்க. அந்த மாதிரி லேடிஸை எப்படி தான் இல்லை, லேடிஸ் இது வந்து குறைலாம் சொல்லம்மா, இதெல்லாம் ஆர்டர் சார். இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லதான் நீங்கள் சொன்னீங்க, ஓகேவா? டிவி உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருந்தால் இன்னொரு டிவி வாங்கி போடு, இதனால வீட்டில் பிரச்சனை வரும்னு. மறந்துடாதீங்க, அது மக்கள் மறக்கலை. நான் மறந்தாலும் நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் மறக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஒரு டிவி இருந்தால் பிரச்சனை வந்தால் இன்னொரு டிவி வாங்கி போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்றோம். அதான் நீங்கள் டிவிக்கு அட்வர்டைஸ் பண்ணீங்கல்ல. டிவிக்கு அட்வர்டைஸ் பண்ணுறது இல்லைம்மா இது. ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த வீட்டை அமைதியாக வைக்கின்ற. எதுக்கு ஒரு டிவிக்காக நம்ம சண்டை போட்டுக்கணுமா? அதுதான் நாங்கள். சரி, வரவங்க சுற்றிக்கிறவங்க என்ன, சரி அதை ஏதோ ஒரு முக்கியமாக சீரியல் பார்க்குறாலே பார்த்துக்கிட்டோம், அவ்வளோ ஒன்றும் நம்ம தொந்தரவு பண்ண வேணான்னு இருக்கிறாங்களா? கிடையாது. ஒன்று நேசின்ட்டுவாங்க. ரியாக்ஷன் எப்படி? அவ்வளோ சந்தோஷம் இல்லை உங்களுக்கு? இல்லை, இதுவும் நடக்குது அங்கே. ஒரு சாடிஸ்டிக் ப்ரெஷர். உன்னை தொந்தரவு பண்ணினே தானே வச்சுக்க, உனக்கு பயங்கர கோவம் வரும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. புரியுதா? இரிட்டேட்டிங் பீப்புள். அது ஒரு மெயின் குவாலிட்டி, தெரியுமா உனக்கு? ஆமாம். சில கேரக்டர்லாம் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், நீ வந்து இந்த 2 சீரியல் 12:30 மணிக்கு உட்காந்து 1:30 மணி வரைக்கும் எழுந்துக்க மாட்டேன்னு. அப்போ தான் எல்லாம் கேட்பேன். திடீர்னு வருவேன், என் சிசரை பார்த்தியான்னு கேட்பேன். செம்ம கோவம் வரும் உனக்கு. அங்கே போய் தேடுப்போ, கடைக்கும் போன்னுவேன். பர்பஸாக பண்ணுறது. ஆமாம். அப்புறம் வருவேன், அன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி கார்டு கொடுத்தேன், எங்கே வச்சேன்னு கேட்பேன். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒன்று வந்து கேட்டுனே இருப்பேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் உனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். எல்லாம் 1:30 மணிக்கு மேலே வந்து பேசி போடுவார். புரியுதா? அதனால் அந்த சீரியல் வந்து இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் தான். இம்பார்ட்டன்ட் ரோல்னால் லைக் மெனி பீப்புள் லைக் இல்லை. அதனால தான் இவ்வளோ சீரியல்ஸ் எடுக்கிறாங்க, இவ்வளோ சீரியல்ஸ் ஓடுது. இன்னொன்று வந்து நிறைய திரைப்பட பிரமுகர்கள்லாம் கூட வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சின்ன திரையில். எண்ணற்றவர்கள் திரைப்படத்தில் நடிக்கிறவங்க சின்ன திரையிலையும் இருக்காங்க. அது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆகிடுதில்ல. இவர் இந்த சீரியலில் இவர் இருக்கார், அந்த சீரியலில் அவங்க இருக்காங்க, அந்த சீரியலில் இந்த ஹீரோயின் இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி வியூவர்ஷிப் வந்து நிறைய இருக்கும், பார்க்குறவங்க நிறைய இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இது. ஆமாம், இல்லை அந்த சீரியல் மேனுஃபேக்சரிங், அந்த சீரியல் ப்ரொடியூசிங், அதை ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளோ இது டிவியில் ஸ்லாட் வாங்கி போடுறது, அதில் பணி செய்யக்கூடிய நடிகர்கள் இல்லாமல் பணி செய்யக்கூடியவர்கள், அதுக்குன்னு எவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லாம் எனக்கு தெரியுமா? உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்னுடைய சீரியல் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. நான் ரெகுலராக சீரியல் எடுக்கிறவன். நான் ஒரு சீரியல் ஆரம்பித்தேன், அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு 20-25 எபிசோடில். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லட்டுமா? எனக்கு ஒரு டீம் இருக்கும், ஒரு 4 மெம்பர் டீம் ஆர் 6 மெம்பர் டீம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லேயும் சீரியல்ஸ் ஓடுது இல்லை, அதில் சில சீரியல்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஒரியாவில் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயின்னு இருக்கும், ஹிந்தியில் ஒன்று, மராட்டியில் ஒன்று, குஜராத்தில் அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயின்னு இருக்கும். அதெல்லாம் நியூஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த சீரியல்ஸை எடுத்து போட்டு பார்ப்பாங்க, இவங்க எப்படி ட்விஸ்ட் வச்சு எடுத்துன்னு போகிறாங்க ஸ்டோரியை. ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ட்விஸ்ட் வந்துனே இருக்கும், அப்போ தானே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதை அப்படியே இங்கே இந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி அந்த எபிசோட்ஸ் கொண்டு போவாங்க. அதுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணும். தெரியுமா இதெல்லாம் உனக்கு? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுது. இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் சீரியல் பார்க்க மாட்டீங்க. இல்லை, என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, எனக்கு ரொம்ப தெரிஞ்சப்பவங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். வாட் தே டூ, ஹவு தே, எப்படி வந்து ஒரு சீரியலில் வந்து 100கணக்கான எபிசோட் எடுத்துனே போகிறாங்கல்ல, ட்விஸ்ட் வச்சு அது மற்ற இன்ட்ரெஸ்டிங்காக ஓடுற
சீரியல்ஸ்லேருந்தெல்லாம் அந்த ட்விஸ்ட்டை எடுப்பாங்க, அதை இந்த கதைக்கு மோல்டு பண்ணுவாங்க. புரியுது. அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நடக்கும். அதுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணும். டீமே ஒர்க் பண்ணி அப்போது இதுலேருந்தெல்லாம் இதை எடுத்திருக்கோம், இதை நம்ம கதையமைப்புக்கு இப்படி மாற்றிருக்கோன்னு அந்த டைரக்டர் கொடுப்பாங்க. அவர் ஓகே பண்ண உடனே அந்த எபிசோட்ஸ்லாம் எடுத்துன்னு போயினே இருப்பாங்க. இப்படிலாம் இருக்குது, இவ்வளோலாம் இருக்குது அதில். ஸோ சீரியல்ஸ் எடுத்தினா வந்து மெயினாக வந்து ஆண்களும் நிறைய பார்க்குறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பெண்கள் மிக அதிகமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய நேரம், அந்த நேரம் அவங்க அலாட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு சில இல்லத்து பணிகள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி சுற்றிக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. அதில் நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வணக்கம். இதுலேருந்து வந்து நான் எதுவுமே சொல்ல வேண்டாம், சாரே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.